தமிழகத்தில் அதிகரித்து வரும் வெயில் தாக்கத்திலிருந்து தப்பிக்கவும் விடுமுறையை குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடவும் சென்னையில் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள பனி பிரதேசமான ஸ்னோ கிங்டம் தீம் பூங்காவிற்கு பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ஜெயலானி வழங்கும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் 9க்கும் மேற்பட்ட இடங்களில் தினசரி 100 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை என்பது பதிவாகி வருகிறது. இதனால் விடுமுறை காலங்களை குளிர்ச்சியான பகுதிகளில் செலவழிக்க வேண்டும் என பொதுமக்கள் எண்ணி வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்னோவேல்டு பகுதிக்கு தற்போது பொதுமக்கள் அதிகமாக படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. நாம் நேரடியாகவே உள்ளே சென்று பார்க்கலாம். குறிப்பாக ஸ்னோ கிங்டம் இந்த பகுதி உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகளை நாம் நேரடியாக நமது ஒளிப்பதிவாளர் அஜய் காட்சிப்படுத்துவார். நாம் நேரடியாக பார்க்கலாம். தத்ரூபமாக பனி பிரதேசங்கள் எப்படி இருக்கும் என்பதை காட்சிப்படுத்தும் விதமாக, பிரதிபலிக்கும் விதமாக தற்போது இந்த ஸ்னோ கிங்டம் என்ற பகுதி அமைந்திருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு உணர்த்தும். குறிப்பாக -8 டிகிரிக்கு கீழே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இதனால் இந்த பகுதி முழுவதுமாகவே செயற்கையாக சுத்தமான தண்ணீரில் இந்த பனிக்கட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பனிக்கட்டிகளால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என்பதாக ஸ்னோ கிங்டம் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருமே தற்போது கைகளில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டிகளை எடுத்து ஒருவருக்கொருவர் தங்களை மாற்றி மாற்றி வீசி எறிந்து கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய வசதிகளை முழுவதும் பார்த்தோமே என்றால் பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வீடுகளின் கட்டமைப்பு நேரடியாக காட்சிப்படுத்தலாம். வீடுகளின் கட்டமைப்பு, அங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள், எந்த மாதிரியான வாகனங்கள் பனி பிரதேசங்களில் பயன்படுத்தப்படும் உள்ளிட்டவைகள் முழுவதுமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் இந்த கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக மணாலி, சிம்லா உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தாலும் அதன் ஒரு பகுதியாக செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏழைகள், அதாவது மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏற்ற ஒரு சிம்லா என்றே கூறலாம். தற்போது அந்த பகுதிக்கு நேரடியாக வருகை தந்து உற்சாகமாக விளையாடி வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் நேரடியாக கருத்துக்களை கேட்போம். சார் வணக்கம். சார் மேடம் சொல்லுங்க மேடம், இப்போ ஸ்னோ கிங்டம் உள்ள வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு ஃபீல்? எந்த அளவுக்கு இருக்கு? ஒரே ஜாலியா இருக்கு. ஆனா இப்படி இருக்கும்னு நினைக்கல, சும்மா தான் சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப இப்ப இது போட்டா கூட ரொம்ப குளிருது. காஷ்மீர்ல இருக்க மாதிரி என்ஜாய் பண்றேன். சூப்பரா இருக்குண்ணா. நான் சின்னதா இருக்குன்னு பார்த்தேன்னா நல்லா இருக்கு. குளிர்து ரொம்ப செமையா இருக்கு. நான் வர்றது நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேண்ணா. இங்கு -8 டிகிரிக்கான அந்த செல்சியஸில் குளிர் என்பது இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு உள்ளே வரும்போதே ஸ்வெட்டர், கையுறை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இது இல்லை என்றால் அவர்களால் இங்கு உள்ளே இருக்க முடியாது. அப்படியாகவே என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுடைய அம்மாவும் குழந்தைகளும் மாறி மாறி விளையாடிட்டு இருக்காங்க. மேடம் வணக்கம், சொல்லுங்க, இப்ப ஃபேமிலியோட வர்றதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? ஆக்சுவலா நாங்க வெள்ளூர்ல இருந்து வரவங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே எப்படி இருக்கோம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பசங்க ஹாப்பியா இருக்காங்க. எப்படி இருக்கு இங்க வந்து பாப்பா? எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ற நீ? நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றேன். சூப்பரா இருக்கு. நான் ஸ்னோ பார்த்தது இல்ல, ஆனா இது நல்லா இருக்கு விளையாடுறதுக்கு. இங்க கீழே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகளை எடுத்து ஒருவருக்கொருவர் அவர்கள் மீது வீசி விளையாடி வருகிறார்கள். இந்த பகுதியில் வீடுகளை போன்ற கட்டமைப்பு, அதாவது வீடுகளை போன்ற கட்டமைப்பு என்பது இந்த பகுதியில் இருக்கிறது. அப்படியே அதற்கு வலது பகுதியில் சிறுவர்கள் தாவி குதித்து விளையாடும் வகையிலான ஒரு விளையாட்டு செய்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்படியே இதிலிருந்து வலது பக்கமாக பார்த்தோம் என்றால் பனிக்கட்டிகளில் சறுக்கி விளையாடுவது போன்ற அமைப்பு என்பதனை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் தற்போது மேலிருந்து கீழே சருகி விளையாடி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக நமது ஒளிப்பதிவாளர் அஜய் நேரடியாக காட்சிப்படுத்தி வருகிறார். நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி சுமார் 100 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய பனி சறுக்கல் போன்ற அமைப்பிலிருந்து இளைஞர்கள், இளைஞிகள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருமே தற்போது மேலிருந்து கீழே சறுக்கி விளையாடி மகிழ்ந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்று குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருமே தனித்தனியாக விளையாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மற்றொரு குடும்பத்தினர் இருக்கலாம். சார் சொல்லுங்க சார், ஸ்னோ கிங்டம் இப்போ உள்ள வந்திருக்கீங்க, உள்ள வந்தோடனே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எந்த மாதிரி இருக்கு? இப்போ ஃபேமிலி கூட எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க?
நாங்க இங்க ஃபர்ஸ்ட் டைமா வரோம். இது எதிர்பார்க்கல, நல்லா பெருசா தான் இருக்கு. நாங்க ஐஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம், நிஜமாலே ஸ்னோ வச்சிருக்காங்க இங்க. ஸோ விச் இஸ் வெரி குட், ரியலி குட். நீங்க பாக்குறீங்க ஸ்லைடு இருக்கு, கிட்ஸுக்கு தனியான ஒரு பிளேட்ஸ் இருக்கு. இப்போ எந்தெந்த மாதிரியான கேம்ஸ்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கு? நாங்க ஸ்லைட்ஸ்ல போலான்னு பார்த்துட்டு இருக்கோம், மெயின்லி ஃபார் மை டாட்டர். பார்க்கலாம். I mean, we have to explore, but this is a good place. சிம்லா, காஷ்மீர் அந்த மாதிரியான பிளேஸ்ல தான் வந்து ஸ்னோ நம்மளால பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு டெம்பரரியா இது மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்படி வர்றது எந்த அளவுக்கு எளிமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? இது செம்ம சீப் ஆப்ஷனுங்க. நீங்க ஷிம்லா, டார்ஜிலிங், நான் ஸ்விஸ் போயிருக்கேன், ஆஸ்திரேலியால போயிருக்கேன். திஸ் இஸ் a very cheap option to see snow. ரொம்ப சீப் ஆப்ஷன் இது கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும் வந்து. அதாவது மிகவும் எளிமையான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் மிகவும் குறைந்த செலவில் சிம்லா, காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் போது எந்த அளவிற்கான மன மகிழ்ச்சி கிடைக்குமோ அது போன்ற மன மகிழ்ச்சி இந்த பகுதிக்கு வந்தால் கிடைக்கும் என்பதாக தெரிவிக்கிறார்கள். இதே போன்று இந்த நிர்வாகத்தின் தரப்பில் கர்ப்பிணி பெண்கள் 2 வயதுக்கு குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகள் உள்ளே வர வேண்டாம் என அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடியவர்களுக்கு முதலுதவி செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற கையுறை என அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்து பாதுகாப்பான முறையிலேயே உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். 45 நிமிடம் உள்ளேயே பனிக்கட்டிகளில் நம் மாற்று நாடில் இருப்பது போன்று, மேலை நாடுகளில் இருப்பது போன்று பனிக்கட்டிகளில் உற்சாகமாக குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் குடும்பமாக இணைந்து விளையாடுவது அவர்களிடத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜய் மற்றும் தாமோதரனுடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.